இந்த வீடியோவில் நாம் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா இந்த சீரீஸில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் கல்கட்டாவில் நடந்துச்சு. ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்பின் ட்ராக்காக தான் போட்டிருந்தாங்க. 4 ஸ்பின்னர்ஸ் விளையாடினாங்க. வாஷிங்டன் சுந்தரை நம்பர் 3க்கு ப்ரமோட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா சாய் சுதர்ஷனும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தார் நம்பர் 3 ஸ்பாட்டில். வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ அவரை ப்ரமோட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரை மேலே ஆடிட்டா கீழே ஒரு நமக்கு வந்து இந்த ஸ்பின்னர் ஸ்லாட் ஓப்பன் அப் ஆகுன்றதுனால நம்ம வேறு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க. அந்த ட்ரை வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. வாஷிங்டன் சுந்தர் நல்லா பேட்டிங் ஆடினார். ஸோ அந்த ஆஸ் யூ செட் அந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக அந்த ரோலை கேப்சர் பண்ணார். அந்த நம்பர் 3ல ஹி பிளேட் பியூட்டிஃபுல்லி. அவங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த வந்து அங்கே வந்து அந்த டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ் லைக் ஒரு பக்கம் நம்ம கேஎல் ராகுல் பார்ப்போம். அவர் நல்லா டிஃபென்ஸ் வச்சு இந்த ஒரு பக்கம் சாலிடாக ஸ்டாண்ட் பண்ணுவார். அவருக்கு அடுத்து நம்ம டீமில் யாருமே அப்படி இல்லையேன்னு பார்த்தா இவங்க சுந்தரை கொண்டு வந்து அங்கே ப்ளேஸ் பண்ண விதம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நம்பர் 3லேருந்து இன்னிங்ஸை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு எபிலிட்டி வாஷிங்டன் சுந்தருக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் அ வெரி குட் டெசிஷன். பட் ஆனால் அடுத்த மேட்ச்லேயே திருப்பி சுந்தர் வந்து கீழே இறக்கி சாய் சுதர்ஷனை 3ல இறக்கினது ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பேட் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பற்றி பார்த்தோம்னா டாஸ் மறுபடியும் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் ஜெயிச்சாங்க. எலெக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆனால் வந்து அவங்க பேட்டிங் எடுத்ததுக்கு சரியான டிஸ்பிளே ஆஃப் பேட்டிங் இல்லை. ஸோ கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி பவுலிங் சூப்பராக போட்டாங்க இந்தியன் டீம்னு சொல்லி ஆகணும். 2 டீமுமே பவுலிங் நல்லா போட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் பவுலர்ஸ் டிட் அ வெரி குட் ஜாப். எஸ்பெஷலி பும்ராஸ் ஃபைஃபர் அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக பவுல் பண்ணாங்க. பட் ஸ்டில் பேட்டிங் ஃபால்ட்டால் நம்ம தோற்று போயிட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு 159 அடித்தாங்க. இன் ரிப்ளை இந்தியா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டட் டு ஸ்கோர் மோர். இன்னும் கொஞ்சம் நல்லா ரன் அடிச்சிருக்கணும். ஒரு 30 ரன் லீடு வந்து ஒரு கம்மி லீடு தான். அரௌண்ட் ஒரு 50 to 60 லீடு எடுத்திருந்தா அந்த கேமை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு 30 ரன் லீடு இருந்ததுக்கப்புறமும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து திரும்பவும் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் டெம்பா பவுமா லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் ஆஸ் அ கேப்டன் வந்து நல்லா விளையாடி ஒரு 50 அடித்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் ஒரு 124 டார்கெட் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. பட் 120 டார்கெட்டுன்றது வந்து இட் ஷுட் ஹவ் பீன் ஈஸிலி சேஸபிள். அண்ட் இந்தியா அதை கண்டிப்பாக சேஸ் பண்ணியிருக்கணும். பட் இந்தியா அதை கோட்டை விட்டுட்டாங்க. அப்படியே நம்ம அதர் ஹேண்டு அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் எட்டி பார்த்தோம்னா ஹெட்டு அவர் மட்டுமே 123 அடித்து ஈஸியாக 4th இன்னிங்ஸில் சேஸ் பண்ணிட்டு போனார். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஆள் அங்கே ஒரு 123 அடிக்கிறாரு. இங்கே 11 பேர் சேர்ந்து ஒரு 120 ரன் அடித்தா மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற பட்சத்துலேயும் தோற்று போனது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து சுப்மன் கில்க்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி வந்தது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு 3 பால் தான் ஆடினா. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரல. ஸோ அது ஒரு மிஸ் தான் இந்தியாவுக்கு. பட் இருந்தாலும் அதை ஒரு சாக்காக சொல்லி ஒரு 120 கூட சேஸ் பண்ண முடியலன்னா இட்ஸ் பேட் ஆன் அவர் பார்ட். ஸோ இந்தியா 4 ஸ்பின்னர் விளையாடினாங்க. 4 ஸ்பின்னர் விளையாடினாலும் 2 ஸ்பின்னர் அண்டர் பவுல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணல. ஒரு 2 ஓவர் கொடுக்குறாங்க ஒரு ஸ்பின்னர். கிரிக்கெட் உடனே டக்குன்னு வேற ஒரு ஸ்பின்னர் பர்சீஸ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ ஒரு பவுலருக்கு நம்பி கொடுக்குற அந்த இது இல்லவே இல்லை இந்தியாவில். ஸோ பண்ட் ஃபஸ்ட் டைமாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஸோ ஹி நீட்ஸ் டு லேர்ன். ஆனால் அதே அந்த பக்கம் பார்த்தா ஹைமன் ஹார்மர் விடாமல் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் சூப்பராக போட்டார். ஸோ ஹியாஸ் 1000 ஃபஸ்ட் கிளாஸ் விக்கெட்ஸ். ஸோ ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுசாக காமிச்சு இந்த ஃபஸ்ட் கேம் வந்து ஸ்பின்லேயே இந்தியாவை கேரி பண்ணுது. ஸோ இந்தியா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வச்சுருந்தது இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரால் தான் கடைசியில் எல்லா ஸ்பின்னர்ஸையும் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி யாரை போடுறதுன்னு தெரியாமல் வாஷிங்டன் சுந்தர்லாம் கிட்டத்தட்ட மொத்தமே 2 ஓவர் தான் போட்டார்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது யாரை போடுறதுன்னு தெரியாமல் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக போட ட்ரை பண்ணதுனால தான் இந்தியா தோற்றதுக்கு மேஜர் ரீசன். அங்கே பார்த்தோம்னா அவங்களுக்கு இருந்ததே 2 ஸ்பின்னர்ஸ், ஹார்மர் அண்ட் கேஷவ் மகாராஜ். அவங்க ஸ்பின் தான் போட போதாங்கன்னா இவங்க 2 பேர் தான் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவுக்கு 4 ஆப்ஷன் இருந்ததுனால ஒரு ஓவர் நீ ஒரு ஓவர் நான் அப்படின்னு மாற்றி விக்கெட் எடுத்த அடுத்த ஓவர்லேயே குல்தீப் ஸ்பெல் கட் பண்ணுற இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்துச்சு.
ஸோ இது ஒரு மேஜர் ட்ராபேக்காகவும் மாறிடுச்சு. எப்போ நம்ம அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது 4 ஸ்பின்னர் அகாமடேட் பண்ணது வந்து ஒரு நல்ல பார்ட் மாதிரி இருந்தாலும் அதே அவங்களுக்கு கடைசியில் டிஸ்அட்வான்டேஜாக அமைஞ்சிருச்சு. ஸோ டெம்பா பவுமா அந்த கேமை நல்லா லீட் பண்ணி பேட்டிங்கில் அந்த 50 அடித்தது ஒரு முக்கிய ரீசன். அண்ட் சைமன் ஹார்மர் சூப்பராக பவுலிங் போட்டு ஸோ இந்தியா வந்து 30 ரன்ஸில் லூஸ் பண்ணாங்க அந்த கேமு. அப்படியே இந்த ஃபஸ்ட் கேம் முடியும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வந்து நாங்கள் எதிர்பார்த்த பிச் தான் கிடச்சிது, ஸ்பின் பிச் தான், பட் வி ஃபெயில் டு சேஸ் 120. ஸோ நெக்ஸ்ட் கேம் வில் பவுன்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ செகண்ட் கேம் பார்த்தா இந்த பிச்சுக்கு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு பிச். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் போட்டாங்க. ஸோ 5 நாளும் கேம் போச்சு. ஃபஸ்ட்டு கேம் மாதிரி ஒரு 3 நாளில் முடியாமல் ஒரு நல்ல கேமாக நடந்து இருந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க, திரும்பவும் டாஸ் ஜெயிச்சு. பட் ஃபஸ்ட் டே முடியும் போது மோஸ்ட்லி இந்தியா ஃபேவர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ நிறைய விக்கெட்ஸ் எடுத்து ஸோ இந்தியா வேறு டாப். பட் திரும்ப அந்த செகண்ட் டே ஸ்டார்ட்டில் செல்வராஜ் முத்துசாமி அண்டு மார்க்கோ யான்சன் அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா கிட்டே கேம் ஒரு ஏரியா தள்ளிட்டு போயிடுச்சு. 487 ஒரு மேமூத் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் அடித்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி செகண்ட் மேட்ச்லேயும் இந்தியாவோட பேட்டிங் புவராக இருந்துச்சு. அண்ட் பவுலிங்கும் செகண்ட் மேட்ச்சில் அடி வாங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே பவுலிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் மேட்ச் நம்மளோட பவுலிங்கும் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரில, பட் ஆனால் ட்ராப் ஆகி கொஞ்சம் ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பேட்டிங் பிச், பட் ஸ்டில் பவுலர்ஸ் அவங்க பவுலர்ஸால் கண்டெயின் பண்ண முடியுதுன்ற போது நம்ம பவுலர்ஸாலையும் அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கண்டெயின் பண்ண முடிஞ்சிருக்கும். மேபி அது வந்து அவங்களுக்குள்ள இருந்த மென்டாலிட்டி இல்லைன்னா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லைனா அது கேப்டன் கூட இருக்கிற கோஆர்டினேஷன், கோச்சஸோடு இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், இது எது வேணால் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது கண்டிப்பாக ஏதோ அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் செகண்ட் மேட்ச்சில் செகண்ட் மேட்ச்சில் இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஐ மீன் அவங்க வந்து அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு சூப்பராக போடல. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ப்ரில்லியண்ட்டாக போட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் ஈவன் தோ இட்ஸ் அ பேட்டிங் பிச், தே வேர் எக்ஸ்பெக்டட் டு பவுல் மோர் தேன் தட். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அந்த லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷனால ஒரு பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியா அகெயின் பேட்டிங்கில் இந்தியா அந்த கேம் ஃபஸ்ட் கேம்லேயே இந்த கேம் பெரிய பிளண்டர் என்ன பண்ணாங்கன்னா, சுப்மன் கில் பதிலாக சாய் சுதர்ஷன் வந்தார். அதெல்லாம் ஓகே. ஸோ அவர் எந்த பிளேஸ் வந்தாலும் அந்த பிளேஸோட இடம் திரும்ப வந்து வாஷிங்டன் சுந்தரை கீழே ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சுதர்ஷன் 1 down இருக்கிறது வாஸ் அ பேட் மூவ். ஸோ அதனால இந்தியா வந்து பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணால் மார்க்கோ யான்சன் பேட்லேயும் அடித்தார் ஒரு 90 yards, திரும்ப பவுலிங்லேயும் வந்து சூப்பராக போட்டு ஒரு 5 wicket haul எடுத்தார். ஸோ அதனால இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அரௌண்ட் 200 கிட்ட ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடு ஒரு 288 வந்தப்புறமும் சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக ஃபாலோ ஆன் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து திரும்ப இல்லை, நாங்கள் பேட்டிங் ஆடுறோம், பேட்டிங் ஆடி முதல்ல இந்தியாவோட வின்னை வந்து கேம் விட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரா ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா வின் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்தியாவை பேட்டிங் ஆட விடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்தியாவை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டிங் ஆடினாங்க. திரும்ப செகண்ட் இன்னிங்ஸும் நல்லா பேட்டிங் ஆடினாங்க. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 94 அடிச்சு ஸோ அரௌண்டு இந்தியாவுக்கு ஒரு 549 runs டார்கெட் கொடுத்தாங்களா. இட் வாஸ் ஆக்சுவலி குட் மூவ். நல்லா யோசிச்சு பண்ணியிருந்தார் டெம்பா பவுமா. ஆக்சுவலாக அவருக்கே தெரியல, அவர் உள்ளே போய் யார்ட்டையோ கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் தான் நம்ம பேட்டிங் ஆடுவோம்னு சொன்னார். நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும். செகண்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ஒரு நிமிஷம் நான் கேட்டுட்டு இருந்தேன்னு உள்ளே ஓடி போயிட்டு அப்புறம் யார்ட்டையோ கேட்டுட்டு அப்புறம் நம்ம பேட்டிங் ஆடுறோன்னு வந்து they posted a very huge total. பார்த்தோன்னே இந்தியா வந்து இதை நம்ம சேஸ்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து இதை வந்து பேட் அவுட் தான் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ட்ராக்காக தான் ஆடவே ஆரம்பித்தாங்க. இயர்லியராக அஷிம் அம்லா அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ் ஒன்று இந்தியா கூட ட்ரை பண்ணி ட்ரா ஆக்க முடியாமல் தோற்று போனாங்க. அதே மாதிரி இந்தியாவை நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கினாங்க. அஃப்கோர்ஸ் சாய் சுதர்ஷன் played a very brilliant innings by batting very deep, around ஒரு 130 balls கிட்ட ஆடினார்னு நினைக்கிறேன். பட் அவர் 130 பால் ஆடி இருந்தாலும் அவரோட அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இட் வாஸ் வெரி லோ. அவர் என்னதான் 130 பால் ஆடி இருந்தாலும் அவர் 130 பால் ஆடின மாதிரியே இல்லை. 14 run அடிச்சதெல்லாம் கூட ஓகே. இப்போ நம்ம சதீஷ்வர் புஜாராலாம் ஆடும்போது பார்த்தோம்னா அவர் அந்த 130 பால் அவர் ஆடினார்னா அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படி இருக்கும்.
பட் ஆனால் சாய் சுதர்ஷன் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே ஆடிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் அவரோட பேட்டிங்கில் அவர் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். லைக் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் விட்டாங்க, தென் ஒரு எல்பி அப்பீல் லக்கிலி தப்பிச்சாரு. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் அந்த 130 பால்ஸ் ஆடலை. இன்னமும் அவருக்கு அந்த ரெட் பாலில் கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்குது. அதை அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாருன்னா இட் வுட் பி வெரி நைஸ். இப்போது அதான் இந்தியாவுக்கு வந்து அந்த சதீஷ்வர் புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் லேக் ஆகிறாங்க. இப்போ புஜாரா, ரஹானே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த கேம் ட்ராவாக இருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. பிகாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி தான். இப்போது சாய் சுதர்ஷன் 130 பால் ஆடுறாருன்னா அவர் அதில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லோவாகி ஹை ஆகி ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஆடுறதுனால அவரால் அந்த 130 பால்ஸ் ஆடி இருக்காரு. பட் ஆனால் எல்லா இதுலையும் ஆடுறது கஷ்டம். பட் ஆனால் இதே புஜாராவை எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக ஆடுவார். ஈஸியாக 150 பால்ஸ் அவரால் ஆட முடியும் ஆன் எனி டே. அதுதான் அந்த கான்ஃபிடென்ஸோட இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அந்த 150 பால்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா எந்த சான்ஸுமே கொடுத்துருக்க மாட்டார். ஒரு கேட்சோ ஒரு எல்பி அப்பீலோ அந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் டெக்னிக் அது வந்து இந்தியாவுக்கு லேக் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் இப்போது கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அந்த நல்லா அந்த டிஃபென்சிவ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு யாருமே ப்ராப்பர் டிஃபென்சிவ் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ புஜாரா, ரஹானே மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி புஜாரா ரிட்டையர் ஆகிட்டாரு. மேபி ரஹானே ஆனால் இன்னமும் ரஞ்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்லாம் ரிட்டர்ன் டீமில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணால் மேபி டீமோட டிஃபென்சிவ் அப்ரோச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஸோ தட் வி கேன் வின் மோர் டெஸ்ட் மேட்சஸ். இந்த மாதிரி ஹோம்லேயே ஹோம் சீரீஸ் தான் எப்போவுமே முன்னெல்லாம் சொல்லுவாங்க. இந்தியா எது வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறத விட ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம் என்னென்னா இந்தியாவை இந்தியாவில் வச்சு ஒரு டெஸ்ட் சீரீஸில் தோற்கடிக்கிறது தான். ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அப்படி ஒரு பெருமையாக நினைப்பாங்க. இப்போ நியூசிலாண்டு, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு போகிற வர்றவங்களாம் வரிசையாக வந்து தோற்கடிச்சிட்டு போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியாவுக்கிட்ட அந்த டிஃபென்சிவ் டெக்னிக் கம்மியானது தான். ஸோ லைக் தி லைக்ஸ் ஆஃப் புஜாரா அண்ட் ரஹானே இந்த மாதிரி அப்புறம் விராட் கோலி இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு போனதுனால ஆக்சுவலாக ரஹானே மட்டும் தவிர்த்திட்டாங்க, மீதி 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லாததுனால அந்த டிஃபென்சிவ் டெக்னிக் கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு இப்போது இந்த டெஸ்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம அந்த டெஸ்ட் டீம் பார்த்தோம்னா எல்லாருமே அந்த ஐபிஎல் ஆடி அந்த ஒயிட் பால்லேயே விளையாடி பழக்கப்பட்டனால அந்த ஒயிட் பால் டெக்னிக்லேருந்து அவங்க ரெட் பால் அடாப்ட் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஸோ முன்னாடிலாம் புஜாரா, ரஹானேலாம் இருக்கும். அவங்களாம் மெயினாக டெஸ்ட் விளையாடுவாங்க. ரஹானே வந்து இந்த ஐபிஎல்லில், பட் புஜாராலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தார். ஐபிஎல்லில் அவருக்கு வாய்ப்பெலாம் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இப்போ இந்த அபிமன்யு ஈஸ்வரன்லாம் நம்ம ஸ்குவாடில் எடுத்தாங்க, வாய்ப்பே கொடுக்காம ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மேபி டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் வேணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் கோயிங் ஃபார்வர்ட். இந்த மாதிரி ஹோம்லேயே ஒயிட் வாஷஸ் வந்து இட்ஸ் நாட் கிரேட். அண்ட் இப்படி போயிட்டு இருந்தால் நம்ம இந்த டபிள்யூடிசி குவாலிஃபை ஆகிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ எல்லா வருஷமும் நமக்கு டபிள்யூடிசி குவாலிஃபை ஆகிட்டு வந்து ஹோம் சீரீஸ் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ போன சைக்கிள்லேயே வந்து நியூசிலாண்டோட அந்த ஒரு ஒயிட் வாஷ் ஆனாலும் நம்ம ஃபைனல் போக முடியலை. ஸோ அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா அப்கமிங் சீரீஸ் கொஞ்சம் ஹார்டாக ஃபாட் பண்ணி நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்ததாக அந்த ஓடிஐ சீரீஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அ விஷுவல் டிலைட்டுன்னு தான் சொல்லணும். தி ரோகோ காம்போ ஒன்ஸ் அகெயின் தி ப்ரூவ்ட் வை தே ஆர் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். அண்ட் சூப்பர்பாக ஆடினாங்க. ஈவன் தோ ரோஹித் சர்மா கேட்ச் விட்டுருந்தாலும் அந்த விட்ட கேட்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சூப்பர்பாக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனார். ஒரு வெல் டிசர்வ்ட் 50. அண்ட் விராட் கோலி பற்றி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அப்படி ஆடுறாரு. அவருக்கு ஏஜ் ஆன மாதிரிலாம் தெரில. நார்மலாக அவர் அந்த பீக்கில் இருந்தபோது எப்படி ஆடிக்கிட்டு இருந்தாரோ அப்படியே ஆடுறாரு. 135 வித் பிரிட்டி குட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் ODIs. அண்ட் சூப்பர்பாக ஆடினார். அண்ட் விராட் கோலி எக்ஸ்ட்ராவாக நிறைய ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஆடின சில ஷாட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி அவர் ஆடி பார்த்ததே இல்லை. ஸ்ட்ரைட்டில் அந்த ஒரு மாதிரி லாங் ஆஃப் மேலே 6 அடிச்சது.
ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் புதுசாக அவர் வந்து இப்போது இத்தனை வயசில் அவர் புதுசாக ஒரு ஷாட் அவருக்கு அவரோட இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணிக்கிட்டு ஆடுறாரு. திஸ் ஆல் பிகாஸ் அவரோட டெடிகேஷன் ஃபார் தி 27 வேர்ல்டு கப் இஸ் வெரி கிளியர். ஸோ அது வந்து விராட் கோலி வந்ததுலேருந்தே அவரோட இன்டென்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இன்டென்டோட விளையாடினாரு, ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அவரும் ரோஹித் சர்மா விளையாடிட்டு இருந்தபோது ரன் ரேட் மோர் தேன் 7.5 தான் இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா விக்கெட் விழுந்தப்பறம் கொஞ்சம் சிங்கிங் இன்னிங்ஸ் லோட் ஒன்று வச்சு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அது டெவால் பிரேவிஸ் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சி அவர் அவுட் ஆக்கி விட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொலாப்ஸ் இருந்தாலும் கோலி அண்டு கடைசியில் கேஎல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா நல்லா ஃபினிஷ் பண்ணி இந்தியா போஸ்டர் 349. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஆனால் நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்துச்சு, நல்ல ஃப்ளாட் ட்ராக். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபேன்சி டே சான்சஸ் ஸோ சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பி வந்தாங்க. பட் ஆனால் டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. நம்ம ஹர்ஷ்தீப் சிங் அண்டு ஹர்ஷித் ராணா நல்ல நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ணி 3 விக்கெட்ஸ் 11 ரன்ஸ்க்கே எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. மேத்யூ பிரிட்ஸ்கி ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளையாடினாரு. அவரை சுற்றி அவர் வந்து அந்த ஆங்கரிங் ரோல் எடுத்து கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போனார். அவரை சுற்றி டெவால் பிரேவிஸ் வந்து ஒரு குவிக் ஃபயர் 37 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 130 ஆட்க்கு 5 விக்கெட்ஸ் போனோடனே சரி அவ்வளோதான், இந்தியா வந்து ஒரு பிக் மார்ஜின் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தேர் ஆல்ரவுண்டர் ஸ்டெப்ட் அப். மார்க்கோ யான்சன் அண்டு கார்பின் பாஷ் 2 பேருமே சூப்பராக வந்து டேக் ஆன் பண்ணாங்க இந்தியன் பவுலர்ஸை. ஒரு ஸ்டேஜில் அவங்க டேக் ஆன் பண்ணுற போது இந்தியன் பவுலர்ஸ்க்கு என்ன பண்ணனே தெரில. அப்போ தான் கடைசியில் குல்தீப் யாதவ் வந்து குயிக்காக 2 விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணார். ஸோ தட் சேஞ்ச் த கேம். பட் ஸ்டில் நம்ம ஒன்று பார்க்கணும், ஃப்ரம் 130 for 5 இருந்து அவங்க 17 ரன்ஸில் தான் தோற்றுருக்காங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வி நீட் டு பிளேம் அவர் பவுலர்ஸ். லைக் நம்ம பவுலர்ஸ் வந்து அவங்களோட தட்ஸ் அ பிளாக் டே ஃபார் அவர் பவுலர்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். தே டிடன்ட் பவுல் வெரி வெல். ஈவன் தோ இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் வி டிடன்ட் கெட் அ கன்வின்சிங் வின். பிகாஸ் அவங்களோட லோவர் ஆர்டர் 7ல் வர்ற ஒரு பிளேயரும் 9ல் வர்ற ஒரு பிளேயரும் வந்து அரௌண்டு வச்சு வேடுன்னு எடுக்கிறாங்க இந்தியன் பவுலர்ஸை, விச் இஸ் நாட் அட் ஆல் அ குட் சைன் ஆஸ் அ பவுலிங் யூனிட். பிகாஸ் இவங்களே இந்த அடி அடிக்கும்போது மேபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபெயில் ஆனது குவிண்டன் டிகாக்கோ இல்லை ரயன் ரிக்கில்டனோ இல்லை ஐடன் மார்க்ராமோ 3 பேருமே டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ். இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நின்று டேக் ஆன் பண்ணாலும் இந்தியா டோட்டலாக காலியாயிடும். பிகாஸ் அவங்களோட லோவர் ஆர்டராலேயே இந்த அடி அடிக்க முடியும் போது ஸோ அவங்களோட அந்த டாப் ஆர்டர் நல்ல குவாலிட்டி ப்ரூவன் பேட்ஸ்மேன்ஸாலேயும் இதை அடிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வெரி 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 பிக் ட்ராபேக் ஃபார் இந்தியா. இந்தியா என்னதான் 350 ஒரு நல்ல டார்கெட் கொடுத்தாலும் பவுலிங் ரொம்ப 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 சுமாராக போட்டாங்க. அது அஃப்கோர்ஸ் சொல்லி ஆகணும், ஹர்ஷித் ராணா அண்ட் குல்தீப் யாதவ் நல்லா போட்டாங்க. போத் வென்ட் ஃபார் சம் ரன்ஸ். பட் அவங்க அந்த விக்கெட்ஸ் எடுத்ததுனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் தே நீட் டு இம்ப்ரூவ் அ லாட் டு make sure that we win the total series. ஸோ இந்தியா வந்து எப்பயுமே அந்த டெய்ல் ரேப்பிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை தூக்கிடுறோம், ஆனால் வந்து அவங்களோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனை அடிக்க விட்டுறோம். ஸோ அது ஒரு அலார்மிங் சைன் தான். ஸோ இதே இந்தியா அந்த 132 for 5 அப்படி ஒரு நிலைமையில் இருந்து தான் இந்த ஸ்கோர் வந்திருக்குமா அப்படின்னா ரொம்பவே சந்தேகம் தான். என்ன தான் இந்தியாவும் பேட்டிங் டீப்பாக இருந்தாலும் அவ்வளோ பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ்லாம் கிடையாது நம்ம பவுலர். ஸோ அவங்க சைட்லேருந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸ் மார்க்கோ யான்சன் கார்பின் பாஷ் சூப்பராக விளையாடி கேம் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாங்க. லாஸ்ட் ஓவரில் கூட இத்தனைக்கு அவங்க சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை காமிச்சிட்டாரு கார்பின் பாஷ். இந்த பிரசித்தி வரும்போது எனிதிங் கேன் ஹேப்பன். சவுத் ஆஃப்ரிக்கா இன்னுமே வந்து வாஸ் ஆன் கார்ட்ஸ். பட் எனிவேஸ் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டில் நமக்கு என்னதான் பேட்டிங் டெப்த் இருந்தாலும் தேர் பவுலர்ஸ் நம்ம டாப் ஆர்டரையே அவங்க பவுலர்ஸ் காலி பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக they will penetrate through our lower order பேட்ஸ்மென்ஸ். அங்கே தான் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் டிஃப்ரென்ஸ். நீங்கள் சேனா கண்ட்ரீஸில் யாரை பார்த்தாலும் சரி, ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டார் கமின்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கிலாண்டில் ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் லைக் வி செட் மார்க்கோ யான்சன் கார்பின் பாஷா இருக்கட்டும், இல்லைன்னா
நியூசிலாண்டில் ஒரு லாக்கி ஃபெர்குசனாக இருக்கட்டும், ஆல் ஆர் ஸ்பெஷல் இன் டைல் ட்ராப்பிங். கடைசியில் அந்த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை அடிக்கவே விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் பேச வச்சாச்சும் அவங்கள டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. ஸோ தே வில் ரேப் இட் ஆஃப் வெரி வெரி குவிக்லி. பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரொம்ப நேரம் டைல் நிற்கிற மாதிரியே இருக்காது. இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பில் ஒரு 5, 6 மேக்ஸிமம் 7 அது வரைக்கும் தான் ரன் வரும். அதுக்கு மேலே ரன் வரணும்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் இருக்கிற டைல டக்கு டக்குன்னு தூக்கிடுவாங்க. பட் ஸ்டில் இங்கே கடைசி ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு பக்கம் பாட்டு அப்படியே இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் அடித்தாலும் அவங்க 9ல் வந்து கார்பின் பாஷ் அடிக்கிறாரு, 10, 11 நம்மளால் அந்த சமயத்தில் தூக்க முடியல. ஸோ கார்பின் பாஷ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சிங்கிள் ஓடி ஸ்ட்ரைக்கெலாம் வச்சுக்கிட்டாரு. பட் ஸ்டில் கிடைக்கிற 1-2 பால்லையாச்சும் அவங்கள தூக்கணும். அது அந்த வேலையை இந்த சேனா கண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணுவாங்க, விச் இஸ் லேக்கிங் ஃபார் இந்தியா, விச் இஸ் பீயிங் தி மேஜர் கன்சர்ன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அவங்க கேஷவ் மகாராஜ்க்கு ரெஸ்ட் கொடுத்து பிரின்லன் சூப்பராக விளையாண்டாங்க. அது வந்து ஒரு வாஸ் அ பேட் மூவ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன்னா அவர் ரொம்ப ரன் லீக் பண்ணிட்டு இருந்தார். மிடில் ஓவர்ஸில் ப்ரெஷர் போடவே முடியல இந்தியன் பேட்டர்ஸ்க்கு அவரால். ஸோ அதனால் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் கேஷவ் மகாராஜ் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கேம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணமும் அதுதான். இந்த ஸ்பின் எப்போவுமே ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அதுக்கு மெயினாக அந்த ஸ்பின் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்பின் வந்து ரொம்ப டாமினன்ட் ஏரியா. அந்த ஸ்பின்னரால் மட்டும்தான் ஒரு மேட்ச் அப்படியே நம்ம கண்ட்ரோலில் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் குல்தீப் அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணார். சூப்பர் பவுலிங், நல்லா ஃப்ளைட் பண்ணி பேட்ஸ்மேனை டெம்ப் பண்ணுற மாதிரி டெம்ப் பண்ணி அவங்கள விக்கெட் எடுக்கிறதெல்லாம் இட்ஸ் அன் ஆர்ட். அண்ட் குல்தீப் இஸ் தட் ஆர்டிஸ்ட். சூப்பர்பாக பண்ணார். அண்டு ஜடேஜா, சுந்தர் இவங்கெல்லாம் பெருசாக விக்கெட் எடுக்கலைனாலும் ரொம்ப ரன்னும் கொடுக்காம ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டு போனாங்க, விச் ஆல்சோ ஸ்லைட்லி ஹெல்ப்டு குல்தீப். பட் குல்தீப் ஸ்டாண்ட் அலோன் பவுலராக சூப்பராக போட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே சுப்புராயனுக்கு ஒரு கம்பேனியன் இல்லை. ஸோ he was a lone warrior. So he tried his level best, but he couldn't give much. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூ. ஸோ இதுக்கு அடுத்து இந்த செகண்ட் கேம் ராய்ப்பூரில் விளையாடுறாங்க. ஸோ இந்த கேம் வந்து இந்தியா மோஸ்ட்லி அன்சேஞ்சாக போக தான் வாய்ப்பு, ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் சேஞ்ச் எக்ஸ்பெக்டட். சுப்ராயன் பதிலாக கேஷவ் மகாராஜ் விளையாடுவார். டெம்பா பவுமாவும் ஃபர்ஸ்ட் கேம் வந்து ரெஸ்ட் எடுத்தார். ஸோ மேபி அவரும் உள்ள வரலாம். யாருக்கு பதில் வருவார் அது தெரியல. மேபி டோனி டிசோர்சி. ஓகே, ஸோ அதுதான் இந்த நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்குது பார்ப்போம். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அகெயின் சொல்ல வேணாம், தி ரோக்கோ காம்போ. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம்னா அப்சல்யூட்லி பிரீட்ஸ்கி அண்ட் டெவால் பிரேவிஸ். ஸோ என் சைடு பார்த்தா மார்க்கோ யான்சன் சூப்பராக விளையாடுறாரு. பவுலிங்கும் நல்லா போடுறாரு, பேட்டிங்லேயும் வந்து ஒரு காட்டுறாரு. ஸோ என் சைட்லேருந்து நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் மார்க்கோ யான்சன் பிக் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து ஐ திங்க் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் கேம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கேம் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. We are signing off.